நம்ம ஆஃபீஸ்லேயோ பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையோ எய்தர் நம்ம கலீக்ஸ் அல்லது கஸ்டமர்ஸ் அல்லது நம்மளுடைய கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சில சமயம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கடைசி வரைக்கும் என்ன பேசுகிறாங்க, எதுக்காக பேசுகிறாங்க, என்ன கீ மெசேஜஸ் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியாமல் பேசிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க. when it comes to கேஷுவல் அப்படிங்கும்போது ஒரு காஃபி குடிக்கும் போதோ இல்லை சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கும் போதோ கலீக்ஸோட பேசிகிட்டு இருக்கும் போதோ அதெல்லாம் வந்து ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் when it comes to ஒர்க் டாபிக் அப்படிங்கும் போது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கணும் இல்லையா? அந்த கம்யூனிகேஷன், அந்த கான்வர்சேஷன் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருந்தால் தான் டைமும் கொஞ்சம் சேவ் ஆகும். நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதோட ரிசல்ட்டையும் நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரி கம்யூனிகேஷன், அந்த கான்வர்சேஷன் when it comes to ஒர்க் ரிலேட்டட் கம்யூனிகேஷன் கான்வர்சேஷனை எப்படி எஃபெக்டிவாக வைக்கணும், அப்படி வச்சா நம்மளுக்கு உண்டான அந்த ரிசல்ட்டை எவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம கெயின் பண்ண முடியும் அப்படின்ட்டு கிறிஸ் ஃபென்னிங் அப்படிங்கிறவரு தன்னுடைய புக் ஃபர்ஸ்ட் மினிட் அப்படிங்கிற புக்கில் சிம்பிள் அண்ட் சூப்பர்பா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருக்காரு. த ஃபர்ஸ்ட் மினிட், கிறிஸ் ஃபென்னிங். இந்த புக்கோட ஒரு டீடைல் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். என்னங்க, ஒரு புக் படிக்கலாமா? இந்த என்டையர் புக் பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ரிலேட்டட் கான்வர்சேஷனை மட்டும்தான் டீல் பண்ணியிருக்கு. ஒரு ஃபேமிலி கிட்ட நடக்கிற கான்வர்சேஷனோ அல்லது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நடக்கிற கான்வர்சேஷனோ அது எதையுமே டீல் பண்ணாமல், ஒரு கேஷுவலான கான்வர்சேஷன் எதையுமே டீல் பண்ணாமல் ஒர்க் ரிலேட்டட் ஒரு ப்ரொஃபஷனல் கான்வர்சேஷனை எப்படி எஃபெக்டிவாக கொண்டு போகணும் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த என்டையர் புக் வந்து டீல் பண்ணியிருக்கு. சீமென்ஸ் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு ஏஜென்சி ரீசெண்டாக ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா 100 பேர் கொண்ட ஒரு ஆர்கனைசேஷன் வந்து ஒரு கிளையண்ட் கிட்ட ஒரு கம்யூனிகேஷனை அந்த கிளாரிஃபிகேஷனுக்கு மட்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வாரத்தில் 17 மணி நேரம் ஆவரேஜாக செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு வீக்கில் 17 மணி நேரம் ஆவரேஜாக ஒரு கம்யூனிகேஷனை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு மட்டுமே செலவு பண்ணியிருக்காங்க. இது ஒரு வாரத்தில் மட்டும். இதே இது ஒரு ஓவரால் ஒரு இயரில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 884 hours வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். பட் இந்த இது ஒரு கம்யூனிகேஷன் கிளாரிஃபை பண்ணுறதுக்கு மட்டுமே இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்போ ஒவ்வொரு கஸ்டமர்ஸ்க்கும் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. இது ஆவரேஜாக எடுத்த ஒரு ஸ்டடி. பட் இதே இது அந்த கான்வர்சேஷன், அந்த கம்யூனிகேஷன் வந்து கிளியர் கட்டாக பயங்கர எஃபெக்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அதில் 1/4 ஆஃப் த டைம் தான் நம்மளால கிளாரிஃபிகேஷனுக்கு எடுத்துக்க முடியும். ரிமைனிங் 3/4 ஆஃப் த டைம் வந்து நம்மளால சேவ் பண்ண முடியும் அப்படின்ட்டு அந்த ஏஜென்சி சொல்லுது. ஸோ அந்த லெவலுக்கு ஒரு கம்யூனிகேஷன் வந்து எஃபெக்டிவாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆர்கனைசேஷன் நல்ல ஒரு பயங்கர எஃபெக்டிவான க்ரோத் அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கம்யூனிகேஷன் எஃபெக்டிவாக கொண்டு வரணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள்லாம் கொண்டு வரணும், என்னென்ன விஷயங்கள்லாம் we need to keep in mind. இப்போ நீ தான் வந்து ஒரு கான்வர்சேஷனிஸ்ட். இப்போ நம்ம தான் ஒரு கான்வர்சேஷன் நம்ம ரைஸ் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்ம ஒரு பர்சன்ட்ட பேசினாலும் சரி, அல்லது ஒரு டீம் மீட்டிங் முன்னாடி நம்ம அட்ரஸ் பண்ணாலும் சரி, அல்லது ஒரு மிகப்பெரிய ஒரு க்ரௌடு முன்னாடி நம்ம அட்ரஸ் பண்ணாலும் சரி, ஓவர் த ஆடியன்ஸ் ஃபர்ஸ்ட் 3 விஷயங்கள்ல ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம கிளியர் கட்டாக என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ப்ரிப்பேர் த ஆடியன்ஸ். ஏன்னா மீட்டிங்லையும் சரி, ஒரு பர்சன்ட்ட பேசும்போதும் சரி, அந்த க்ரௌட்ல பேசும்போதும் சரி, எல்லாருமே நம்ம கிட்ட தான் ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட அட்டென்ஷன் ஃபுல்லாக நம்ம கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு நம்மளால எதிர்பார்க்கவே முடியாது. பல பேர் வந்து பல விஷயங்கள் ஏதாச்சும் யோசிச்சுட்டு இருப்பாங்க, மண்டையில் போட்டு குழம்பிட்டு இருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுடைய அட்டென்ஷனை நம்ம கிட்ட கொண்டு வரணும். ஸோ ப்ரிப்பேரிங் த ஆடியன்ஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே பிஸி தான். ஒர்க் ரிலேட்டட் அப்படின்னு வரும்போது கம்ப்ளீட்டாக எல்லாத்துக்கும் பல வேலைகள் இருக்கும், அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், ஒர்க் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ அந்த டைம்ல அந்த ஒர்க்ல எவ்வளவு குயிக்காக உன்னோட பாயிண்ட்டை நீ சொல்ல வர அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக கிறிஸ்பாக உன்னோட பாயிண்ட்டை நீ முடிச்சிடணும். ஸோ டூ குயிக். தேர்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ட்ராக் பண்ணக்கூடாது. எந்த ஒரு கான்வர்சேஷன் எடுத்துக்கிட்டே அப்படின்னாலும் ரொம்ப ட்ராகிங் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ராப்ளமோட நீ ஒரு லைன் மேனேஜர்கிட்ட ஒரு டீம்கிட்ட போகிற அப்படிங்கும்போது அந்த ப்ராப்ளத்தை பற்றியே பேசாமல் அதுக்குண்டான சொல்யூஷன் எப்படி, இதுக்கப்புறம் வே ப்ரொசீட் ஃபார்வர்ட் எப்படி பண்ணலாம், இதுக்கப்புறம் எப்படி மூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பேசுகிற அப்படிங்கும்போது உன்னோட ஆடியன்ஸ்க்கு உன் கான்வர்சேஷன் மேலே ஆட்டோமேட்டிக்காக ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நல்ல ரிசல்ட்ஸும் அந்த கான்வர்சேஷன் கொண்டு வந்து கொடுக்கும் அப்படிங்கிறாரு கிறிஸ் ஃபென்னிங் அப்படிங்கிறவர். சரி, ஓகே, இந்த விஷயங்கள்லாம் பாயிண்ட்ல நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டோம். எப்படி கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ணுறது, எப்படி இதை ஃப்ரேம் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த ஃபர்ஸ்ட் மினிட் அப்படிங்கிறது. இந்த ஃபர்ஸ்ட் மினிட் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு ஒர்க் ரிலேட்டட் ஒரு கான்வர்சேஷன் வந்து ஹாய் எப்படி இருக்க, காஃபி சாப்பிட்டியா, டீ சாப்பிட்டியா, என்ன பண்ற, ஒர்க் எப்படி போயிட்டு இருக்கு, அசைன்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்கு, இதெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் மினிட் கிடையாது. ஒரு நார்மலாக நம்ம ஒரு கலீக்ட்ட பேசும்போது அந்த இதெல்லாம் வந்து கான்வர்சேஷன் ஸ்டார்டர்ஸ் அப்படிம்பாங்க. இது ஆக்சுவலாக அந்த டேர்ம் தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் அந்த கான்வர்சேஷன் ஸ்டார்டர்ஸை தாண்டி ஒர்க் டாபிக் நீ பேச வரையில, இந்த அசைன்மெண்ட்டை பத்தி நான் பேச போறேன் அப்படின்னு அந்த ஒர்க் டாபிக் பேசுறோம்ல, அதுதான் த ஃபர்ஸ்ட் மினிட் அப்படிங்கிறது. அந்த ஃபர்ஸ்ட் மினிட்டை எஃபெக்டிவா கொண்டு வரதுக்கு 2 முக்கியமான விஷயங்கள் இந்த என்டையர் புக் டீல் பண்ணியிருக்கு. த ஃபர்ஸ்ட் திங் இஸ் ஃப்ரேமிங். ஒரு கான்வர்சேஷனை எப்படி ஃப்ரேம் பண்ணணும் அப்படிங்கிறது. செகண்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா சம்மரி.
அதாவது ஸ்ட்ரக்சர் த சம்மரி. அந்த ஃப்ரேமிங் அந்த கான்வர்சேஷன் முடிச்சதுக்கப்புறம் அந்த பர்டிகுலர் ஒரு விஷயத்தை நம்ம திருப்பி எலாபரேட் பண்ணுவோம்ல, அதுதான் சம்மரி. ஸோ இந்த ஃப்ரேமிங், இந்த சம்மரி, இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம கிளியர் கட்டாக சூப்பராக அனலைஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த என்டையர் இந்த ஃபர்ஸ்ட் மினிட் ஆஃப் த கான்வர்சேஷன் பயங்கர எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்ட்டு கிறிஸ் ஃபன்னிங் சொல்கிறாரு. ஃப்ரேமிங் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஒரு 15 செகண்ட்ஸ் நடக்கிற ஒரு விஷயம் தான் ஃப்ரேமிங் அப்படிங்கிறது. 15 செகண்ட்ஸா? ஆமாம், கண்டிப்பாக 15 செகண்ட்ஸில் அந்த ஃப்ரேமிங்கை வந்து நம்மளால் செட் பண்ண முடியும். ஒரு ஃப்ரேமிங், ஒரு கான்வர்சேஷன் வந்து எங்கெங்கெல்லாம் மிஸ்டேக் ஆகுது அப்படின்னா 3 விஷயத்தில் மிஸ்டேக் ஆகுது. நம்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா அந்த கான்டெக்ஸ்ட்டை வந்து கரெக்டாக செட் பண்ணாததுனால. நம்பர் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கெட்டிங் டு த பாயிண்ட், ரொம்ப அப்படியே பாயிண்டில் கொண்டு வராமல் பல விஷயங்களை சுற்றி அப்படியே டச் பண்ணிட்டு இருக்கிறது, மல்டிபிள் கான்டெக்ஸ்ட்டை செட் பண்ணுறது, இதுதான் செகண்ட் இன்டென்ஷன் அப்படிம்பாங்க. தேர்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ், சொல்ல வேண்டிய மெசேஜை கரெக்டாக சொல்லாமல் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்குது. ரொம்ப லென்த்தியான கான்வர்சேஷனாக போயிட்டு இருக்குது அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக சொல்ல வந்த மெசேஜை சொல்லாமல் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 3 மிஸ்டேக்ஸ் தான் மேஜராக ஒரு கான்வர்சேஷன் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்சஸ். ஸோ கான்டெக்ஸ்ட், இன்டென்ட், அந்த கீ மெசேஜ், இந்த 3 தான் ஒரு ஃப்ரேமிங்கோட மெயின் இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு கான்டெக்ஸ்ட் ப்ளஸ் ஒரு இன்டென்ட் ப்ளஸ் அந்த கீ மெசேஜ் சேர்ந்தது தான் ஒரு ஃப்ரேமிங். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா தான் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஒரு ஒர்க் ரிலேஷன் ஒரு சென்டென்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து திஸ் இஸ் அபவுட் த ப்ராஜெக்ட் ஏபிசி, ஐ நீட் யுவர் அப்ரூவல் ஃபார் இன்க்ரீசிங் த ஹெட் கவுண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் ஏபிசி. இதுதான் ஒரு சென்டென்ஸ். இப்போ இந்த சென்டென்ஸை வந்து 3 விஷயமா பிரிச்சிடலாம். திஸ் இஸ் அபவுட் த ப்ராஜெக்ட் ஏபிசி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது. ஐ நீட் யுவர் அப்ரூவல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டென்ஷன். அந்த கீ மெசேஜ் அப்படிங்கிறது தான் தேர்ட். இது டு இன்க்ரீஸ் த ஹெட் கவுண்ட் ஃபார் த ப்ராஜெக்ட் ஏபிசி அப்படிங்கிறது கீ மெசேஜ். ஒரு கான்டெக்ஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அபவுட் அப்படிங்கிற மாதிரி தான். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ப்ராஜெக்டை பற்றி பேசுகிற விஷயங்கள், அல்லது வந்து ஒரு ரிப்போர்ட்டை பற்றி பேசுகிற விஷயங்கள், ஒரு ஈவெண்ட்டை பற்றியோ, ஒரு ஹேக்கத்தான் பற்றியோ, இல்லை ஒரு டவுன் ஹால் பற்றியோ, இல்லது ஒரு மீட்டிங் பற்றியோ, இல்லது ஒரு மாஸ் கேதரிங், ஒரு சீஃப் ஆஃபீஸர்ஸ்லாம் சேர்கிற ஒரு மாஸ் கேதரிங்ஸ் பற்றியோ. ஸோ அபவுட் அப்படிங்கிற விஷயம்தான் இந்த கான்டெக்ஸ்ட் அப்படிங்கிறது. இன்டென்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், என்ன எதுக்காக என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஃபார் யூர் இன்ஃபர்மேஷனாக இருக்கலாம், அல்லது ஒரு அப்ரூவல் கேட்டு அந்த கான்டெக்ட் ஒரு கான்வர்சேஷன் இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்குற மாதிரி இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஒரு ஹெட்ஸ்அப் கொடுக்குற மாதிரி, இதை நான் இப்போயே நான் உனக்கு ஹெட்ஸ்அப் கொடுக்குறேன், மேபி நான் ஃபியூச்சரில் வந்தாலும் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயமா இருக்கலாம். ஸோ இதுதான் இன்டென்ட் அப்படிங்கிறது. இந்த தேர்ட் திங் கீ மெசேஜ், என்ன பண்ணணும். இப்போ இந்த கீ மெசேஜ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லீவ் கேட்குற விஷயமா இருக்கலாம், இல்லது வந்து ஒரு இந்த மாதிரி இதுதான் ஒரு ஹெட் கவுண்ட்டை பற்றி பேசுகிற விஷயமா இருக்கலாம். இந்த ஒரு ஈவெண்ட் இப்போ நடந்து போயிட்டு இருக்குது, இந்த ஈவெண்ட் வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு, இன்னும் கொஞ்சம் திருத்த வேண்டிய விஷயங்கள்லாம் இருக்குது, ஃபீட்பேக் இந்த ஃபீட்பேக்லாம் வந்திருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்கிறது தான் இந்த கீ மெசேஜ். ஸோ இந்த 3 சென்டென்ஸ் நான் சொன்ன மாதிரி கான்டெக்ஸ்ட், இன்டென்ட், இந்த கீ மெசேஜ். ஐ எம் ஸ்பீக்கிங் அபவுட் த ப்ராஜெக்ட். அப்போது ஒரு ப்ராஜெக்டை பற்றி பேசுகிறான் அந்த பர்சன், ஒரு ஸ்பீக்கிங் பர்சன் வந்து ஒரு ப்ராஜெக்டை பற்றி பேசுகிறான் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக லிசனர்ஸ்க்கு வந்து ஓகே இந்த ப்ராஜெக்டை பற்றி பேச வரான் அப்படின்ட்டு அவனோட மைண்ட் செட் வந்து வேறு எங்கே இருந்தாலும் அந்த ப்ராஜெக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக அவன் மைண்ட் செட்டுக்கு போயிடும். அடுத்தது வந்து ஓகே நான் என்ன பண்ணணும், வி நீட் யுவர் அப்ரூவல். ஓகே அப்போ நான் ஏதோ வேலை பண்ணணும் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் அவனுடைய கவனம் வந்து ஃபோக்கஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப அட்டென்டிவாக இருக்கும். வேறு எதை பற்றியுமே யோசிக்காமல் இருந்து இந்த ஒரு என்னுடைய அப்ரூவல் வேணும், அப்போ நான் ஏதோ வேலை பண்ணணும் அப்படின்ட்டு இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷன் பயங்கர கீன் ஆகிடும். தேர்ட் திங் பார்த்தீங்க அப்படின்னா கீ மெசேஜ் அப்படிங்கிறது டு இன்க்ரீஸ் த ஹெட் கவுண்ட் ஆஃப் த ப்ராஜெக்ட் அப்படிங்கும்போது சரி ஓகே அப்போ இதை பற்றி தான் பேச வரான் அப்படிங்கிறது இந்த ஃப்ரேமிங் வந்துடுது. அப்போ ஒரு ப்ராஜெக்டை பற்றி பேச வரான் அப்படிங்கும்போதே அந்த லிசனர்ஸ்க்கு வந்து எந்த இடத்துல அவனோட கவனம் இருந்தாலும் நீ என்ன பேசுகிற அப்படிங்கிற அந்த கவனத்துக்குள்ள வந்துடுறான், நான் என்ன வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதையும் வந்துடுறான், மூணாவது என்ன மாதிரியான விஷயங்கள் இது நடக்க போகுது அப்படிங்கிறதையும் வந்துடுறான். ஸோ இதுதான் ஒரு லிசனருடைய அட்டென்ஷனை கிராப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஃப்ரேமிங் 15 செகண்ட்ஸில் நடக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறாங்க. இட்ஸ் ஆல் அபவுட் த ஃப்ரேமிங். ஒரு கான்டெக்ஸ்ட் சரி, ஒரு இன்டென்ஷன் சரி, ஒரு கீ மெசேஜ், இது 3ம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த ஃப்ரேமிங் செட் ஆகும். ஃப்ரேமிங் அப்படிங்கிறத வந்து நம்ம கிளியராக பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட் டாபிக் தான் சம்மரி அப்படிங்கிறது. சம்மரிங்கிறது ஆக்சுவலாக என்ன, கீ மெசேஜில் இருந்து இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டாக அந்த கீ மெசேஜை பற்றி பேசணும் அப்படிங்கிறது தான் அந்த சம்மரி அப்படிங்கிறது. எப்படி ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம சொல்லியிருந்தோம்ல, ஒரு கான்வர்சேஷனை வந்து ரொம்ப ட்ராக் பண்ணாமல் ஷார்ட் அண்ட் ஸ்பீடாக கிறிஸ்பியாக முடிக்க வேண்டிய விஷயத்தை கிறிஸ்பியாக முடிக்கணும் அப்படிங்கிறது, அதுதான் அந்த சம்மரி அப்படிங்கிறது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு ப்ராப்ளத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்காமல் அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் என்ன பண்ணலாம், அந்த சொல்யூஷனை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம், இதை பற்றி பேசுகிற விஷயங்கள் தான் அந்த சம்மரி அப்படிங்கிறது.
எப்படி ஃப்ரேமிங்கில் வந்து ஒரு 3 பில்லர்ஸ் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருந்தாங்களோ அதே மாதிரி சம்மரிலையும் வந்து 3 பில்லர்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 3 பில்லர்ஸ் என்ன அப்படின்னா கோல், ப்ராப்ளம், சொல்யூஷன் அப்படிங்கிறது அந்த 3 பில்லர்ஸ். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து எனக்கு இந்த விஷயம் நடந்தாகணும், இந்த விஷயம் ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு இதெல்லாம் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, இந்தந்த ப்ராப்ளமாக நான் இந்தந்த மாதிரிலாம் பண்ணலான்னு இருக்கேன், தீர்வு பண்ணலான்னு இருக்கேன், இதை பண்ணலாமா இல்லை வேறு எதுவும் சொல்யூஷன் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் அப்படிங்கிறது தான். ஸோ கோல், எனக்கு இந்த விஷயம் நடக்காகணும் அப்படிங்கிறது வந்து கோல், இதெல்லாம் ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து ப்ராப்ளம், நான் இதெல்லாம் பண்ணலான் இருக்கேன் அப்படிங்கிறது நம்மளே வந்து ஒரு சொல்யூஷனை ப்ரப்போஸ் பண்ணுறது. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு கேள்வி வரும், சொல்யூஷன் கேட்கறதுக்கு தான் அந்த கான்வர்சேஷன் வைக்கிறது, எப்படி வந்து சொல்யூஷன் நம்மளே ப்ரப்போஸ் பண்ணுறது அப்படின்ட்டு கண்டிப்பாக ஒரு கேள்வி வரும். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நார்மலான ஒரு கான்வர்சேஷனுக்கும் ஒரு லீடர்ஷிப்பான ஒரு கான்வர்சேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னா, you're going to propose a solution rather than asking for a solution அப்படிங்கிறாங்க. நீயே ஒரு சொல்யூஷனை ப்ரப்போஸ் பண்ணுற அப்படிங்கும் போது அந்த ஒரு ஒர்க் சம்மந்தமாக நீ நிறைய பண்ணியிருக்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியுது. இன்னொன்று வந்து நீ நிறைய யோசிச்சிருக்க அந்த ஒரு ப்ராப்ளத்துக்காக, அப்போ நீ ஒர்க் அவுட் பண்ணியிருக்க ஏதோ அப்படிங்கிற இந்த ஸ்கில் செட் ஃபுல்லாக உங்ககிட்ட இருக்குது அப்படின்ட்டு அந்த ஆடியன்ஸ்க்கு வந்து புரிய வைக்கிறது தான் இந்த சொல்யூஷனை ப்ரப்போஸ் பண்ணுறது. ஸோ இதுதான் ஒரு நார்மலான ஒரு பர்சனுக்கும் ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கிற ஒரு பர்சனுக்கும் டிஃப்ரென்ஸே அப்படிங்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து கண்டிப்பாக அந்த ஒரு மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு சேலஞ்ச் இருக்குது, ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அதை டீம் முன்னாடி அட்ரஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்களே ஒரு சொல்யூஷன் ப்ரப்போஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சொல்யூஷன் ப்ரப்போஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது கேட்குற பர்சனுக்கு அல்லது அட்வைஸ் கொடுக்குற பர்சனுக்கு ஒரு நல்ல ஒரு மைண்ட் செட், உங்கள் மேலே ஒரு நல்ல மைண்ட் செட் வரும். ரெண்டாவது இன்னும் என்ன அப்படின்னா, சரி நம்ம ஏதாச்சும் ஒரு சஜஷன் கொடுக்கலாம், ஏற்கனவே எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க, நம்ம ஒரு சஜஷன் கொடுக்குறோம் அப்படிங்கும்போது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு அந்த ஒரு மைண்ட் செட்டில் ஆப்வியஸாக அட்வைஸ் கொடுக்குறாங்களோ இல்லையோ கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம்க்கு சில சஜஷன்ஸ், டீக்கிங்கான ஒரு சில சஜஷன்ஸ் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ ப்ரப்போசிங் எ சொல்யூஷன் இஸ் பெட்டர் தேன் ரெக்வஸ்டிங் ஃபார் அ சொல்யூஷன். ஸோ இதுதான் இந்த சம்மரி அப்படிங்கிறது, கோல், ப்ராப்ளம், சொல்யூஷன். இது வந்து ஒரு சென்டென்ஸோட எக்ஸாம்பிளோட நம்ம பார்த்துடலாம். எப்படி ஃப்ரேமிங்கில் வந்து ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோமோ அதே எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். ஐ எம் ஒர்க்கிங் ஆன் அ ப்ராஜெக்ட் ஏபிசி, ஐ நீட் யுவர் அப்ரூவல் டு இன்க்ரீஸ் த ஹெட் கவுண்ட் ஃபார் த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதான் ஃப்ரேமிங்கில் எடுத்த எக்ஸாம்பிள். இப்போ அடுத்து சம்மரிக்கு எப்படி கொண்டு வரணும் அப்படின்னா, டு ஃபினிஷ் த ப்ராஜெக்ட் பிஃபோர் த டியூ டேட் we need to increase the head count, but I don't have enough number of a cap or a capacity to increase for the approval, so kindly requesting your authorization or approval to hire the required amount of the head count. ஸோ இந்த என்டையர் கான்வர்சேஷனில் இந்த கீழே கடைசியாக படித்த இந்த ஒரு 3 லைன் இருக்கு இல்லைங்களா, இதுதான் இந்த கோல், ப்ராப்ளம், சொல்யூஷன் அப்படிங்கிறது. ஒரு ப்ராஜெக்டை வந்து இந்த டியூ டேட்டுக்குள்ளே நம்ம முடிக்கணும் அப்படின்னா இத்தனை நம்பர் ஆஃப் ஹெட் கவுண்ட் வந்து வேணும் அப்படிங்கிறது வந்து கோல். ஆனால் எனக்கு அதை அப்ரூவ் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டியோ அத்தாரிட்டியோ என்கிட்ட இல்லை அப்படிங்கிறது வந்து ப்ராப்ளம். நீ அப்ரூவ் பண்ண, நீ ஆத்தரைஸ் பண்ண அப்படின்னா அந்த அப்ரூவல் நான் எடுத்துகிட்டு போய் ரெக்வயர்ட் அமௌண்ட் ஆஃப் ஹெட் கவுண்ட்டை நான் ஹையர் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது தான் சொல்யூஷன். ஸோ ஒரு கோல் இருக்குது, ப்ராப்ளம் இருக்குது, சொல்யூஷனே அந்த பர்சன் வந்து முன்னாடி வைக்கிறாரு. ஸோ இந்த இதுதான் அந்த ஃப்ரேமிங், அந்த ஸ்ட்ரக்சர்டு சம்மரிஸ்க்கு உண்டான ஒரு கிளியர் கட்டான ஒரு சென்டென்ஸ். இந்த மாதிரியான ஒரு கான்வர்சேஷன் நம்ம வைக்கிறோம் அப்படிங்கும்போது இதில் சூப்பராக நல்லாவே தெரியுது, டைம் வந்து நிறைய சேவ் பண்ணுறோம். இன்னொன்று எஃபெக்டிவான ஒரு கான்வர்சேஷன், ரிசல்ட்டு ஈஸியாக அந்த ஆடியன்ஸ் ஆகட்டும் அல்லது கேட்குற அப்சர்விங் பர்சன் ஆகட்டும், ஓகே இந்த வேலை நான் அப்ரூவ் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும், இவனுக்கு நம்ம அத்தாரிட்டியை கொடுத்துட்டோம் அப்படின்னா இவன் அடுத்தது வந்து ஹையர் பண்ணிடுவான், ஹையர் பண்ணிட்டு ப்ராஜெக்ட்டும் ஈஸியாக டெட்லைன் முன்னாடி முடிஞ்சிடும் அப்படிங்கிறது. ஸோ சிம்பிள் அண்ட் ஸ்மார்ட்டாக இருக்கு இல்லையா இந்த சென்டென்ஸ். இதுதான் ஃப்ரேமிங் அண்ட் ஸ்ட்ரக்சர்டு சம்மரிஸ் அப்படிங்கிறாங்க. இந்த மெத்தடை வந்து வெறும் கான்வர்சேஷனில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா டெஃபினட்டாக கிடையவே கிடையாது. இந்த ஃப்ரேமிங், இந்த ஸ்ட்ரக்சர்டு சம்மரிஸ் அப்படிங்கிற இந்த மெத்தடை ஒரு இமெயிலையோ அல்லது வந்து ஒரு மீட்டிங் இன்வைட் அனுப்பும்போது, ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணும்போது, ஏன் ஒரு இன்டர்வியூ எடுக்கும்போது கூட இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு கிறிஸ் ஃபன்னிங் சொல்றாரு. ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆக்டிவிட்டி, ஒவ்வொரு சாப்டர் நடுவுலையும் பார்த்தீங்க அப்படின்னா சில ஆக்டிவிட்டிஸ், சில எக்ஸசைஸ்லாம் கொடுத்து இந்தந்த மாதிரியான எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம செட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது நம்மளுடைய கம்யூனிகேஷன் இன்னும் எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு நிறைய எக்ஸாம்பிள்ஸ், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காரு. ஸோ அதெல்லாம் மறக்காமல் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு எக்ஸசைஸ் தான். ஸோ நீங்கள் ஒரு எஃபெக்டிவ் கம்யூனிகேட்டர், ஒரு ப்ரொஃபஷனல் கம்யூனிகேட்டர் ஆகணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு புக்கு தான் இந்த ஃபர்ஸ்ட் மினிட் அப்படிங்கிற புக்கு. இந்த புக்கோட அமேசான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி வாங்கி படிச்சுட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள், மறக்காமல் படிங்க. அண்ட் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஆல் த பீப்புள் ஹூ ஆர் கமெண்டட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஸோ அடுத்து என்ன புக் படிக்கலாம், என்னென்ன புக்ஸ் எல்லாம், என்ன வெரைட்டிஸ்லாம் படிக்கலாம் அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு புக் ரிவ்யூவில் கண்டிப்பாக அந்த புக் எடுத்துகிட்டு வந்து ரிவ்யூ பண்ணலாம். நெக்ஸ்ட் புக் ரிவ்யூவில் மீட் பண்ணலாம்.